அவரை ஆராதிக்கிற என்னை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்தில் நான் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுமே. உண்மையாய் நான் என்னை ஆராதிக்கும் பொழுது உடைய வல்லமை ஆட்கொள்கிற காலை நேரத்தில் எனக்கு உள்ளோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும்படி வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி உண்மையான சுலாக்கத்தை ஏற்படுத்துகிற தேவனுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அவர்களுக்கும் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். இதனால் ஒரு சில பாட்டுகளை பாடி நம்ம ஆண்டவரை நாம் துதிப்போம். வாழ்க்கையில பல நேரங்களிலே நாம் யோசிப்பது அதுவே என் வாழ்க்கையில ஒரு காற்றை போல பிரச்சனை வீசுகிறது. நான் அவிழ்ந்து போகிற சூழ்நிலை இருக்கு. ஒருவேளை இந்த காலையில் சூழ்நிலை சொன்னார். இந்த பாடல் சொல்கிறது, ஆண்டவரே உடைய நாமம் உயர்த்தும் பொழுது வெறும் காற்று அடங்கி போகும். உடைய நாமம் உயர்த்தப்படுகிற இடத்துல ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த காலை நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you, Master. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போதும் எக்கடலும் வழி திறந்து உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைத்து போகுது. பெருங்காற்று மடங்கி எக்கடலும் வழி திறந்து உங்க நாமம் உயர்த்தும் போது மலையும் கரைத்து போகுது. அவர்
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. வார்த்தைகளை பேசி ஆண்டவரே, இந்த இடம் பரலோகமாய் மாறட்டும். இந்த மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் இறங்கி வருவதாக. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya ஹalleluya யாவே தேவையாவும் நீர் சந்திப்பே. என்னோடு சேர்ந்து ஏகோவாயிரே ஏகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பே. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே. ஏகோவாயிரே பார்த்து கொள்வே. உலகின் ஆழத்திருந்தப்பா இதுவரை நடத்தி என்னை இதுவரை கொண்டு வந்தீரே, இனியோ நடத்துவே. ஏகோவாயிரே பார்த்து கொள்வே. ஏகோவாயிரே
சொல்லும் விசுவாசத்தின் ஆண்டவரே, இந்த நெகோவாயிரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், தெய்வங்கள் யாவும் சந்திப்பவர், யாவும் நீ சந்திப்பே. நான் கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். படுமே கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். அப்பா, சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லுமே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சததம் உயர்த்தி அப்பா, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே, பார்த்துக் கொள்வே. இதுவரை நடத்தினே, இனியோ நடத்துவே. யெகோவாயிரே, பார்த்துக் கொள்வே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்தப்பா, யெகோவாயிரே, எங்கள் தேவையாவும் சந்திக்கும் வல்ல தேவனே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். Let's sing one more time. யெகோவாயிரே, 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 தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. யாவரும் சேர்ந்து, இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. One last time. இயேசுவே, உம் நாமமே உயரணும், உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை உயர்த்தி. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தபடி நாங்கள் வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை எங்கெல்லாம் துதித்தார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. எரிகோ மதில்கள் நொறுங்கி போனது, சிறைச்சாலை கதவுகள் தகர்ந்தது. எங்கெல்லாம் ஆண்டவரை துதித்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை விளங்கினது. ஏமே, நம்ம ஜெபிக்கும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு, பிரசன்னத்துக்கு நேராய் போகிறது. ஆனால் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அது ஆண்டவருடைய பிரசன்னத்தை இங்கு கொண்டு வந்து விடுகிறது. இந்த காலவரையில் கர்த்தரை உயர்த்துவோம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பாடல் சொல்கிறது, பெருங்காற்று வீசினால், கடல் கொந்தளித்தால் என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏமே, காரணம் ஒன்னே ஒன்று தான், என் இயேசு என்னோடு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏமேன்.
வாழ்க்கையில யார் உங்க கூட வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, ஒரே நபராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி பரியந்தமோ நம்மோடு கூட வந்து நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதித்து உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை நாம துதிப்போம். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். என்னை கொத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். கரங்களை தட்டி பெருங்காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். என்னை கொத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். சத்தத்தை உயர்த்தி என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கு அஞ்சினேன். கரங்களை தட்டி என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கு அஞ்சினேன். உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மை நான் நம்பிடுவேன்.
எலியாவின் தேவனே. சொல்லி பாடுவோமே. ஓ ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, இந்த காலையில இந்த ஆளுகை செய்யட்டும், நிரப்பட்டும், எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நீங்க ஒவ்வொரு மேலும் பொழிவதாக, உடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. ஜெபிக்க ஜெபிக்க என் தேவனாகிய கர்த்தர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே 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 அசைவாடு அனலாக்கு அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. நான் கடலின் அலை நோக்கி குதித்த சொல்லுமே, எந்த சூழலை சந்தித்தாலும் ஆண்டவர் உங்களை மீட்க வல்லவராக இருக்கிறார். மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 எங்கள் அக்கினி. ஓ அசைவாடும் தெய்வமே, இந்த காலவரையில ஒவ்வொரு ஆட்கொள்வீராக, ஒவ்வொரு பலப்படுத்துவீராக, ஆத்மாவில பலன் உண்டாவதாக. அசைவாடும் அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஆவியே. சொல்லுமே அசைவாடு. அந்நிய வார்த்தைகளை பேசி இந்த காலவரையில அப்பா நீ நிரப்பும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஓ அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாறியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. சத்தத உயர்த்தி மாம்சமான யாவர் மேலோ ஓ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அப்போஸ்தல நாட்களில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றும் என்று சொன்ன தேவன் அக்கினியாய் இறங்கிடுமே. உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக. ஒரு அக்கினிமயமான நாவு ஆண்டவரே இருக்க ஒவ்வொரு மேலும் வந்து அமர்வதாக. உடைய வலது கர ஆண்டவரே ஒவ்வொரு மீதம் இறங்கட்டும், உடைய தொடுதலை உணரட்டும் ஆண்டவரே. இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே,
எலும்பு பள்ளத்தாக்கினள் ஒரு சேனாயை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. ஓ எலும்பு பள்ளத்தாக்கினள் ஒரு சேனாயை நான் பார்க்கிறேன். தகப்பனே, ஓ ஆண்டவரே, அன்னைக்கு உலர்ந்த எலும்புகளை தட்டி எழுப்பின தேவன் இந்த காலவழியில உங்களுடைய ஆத்மாவுல பலன் உண்டாவதாக. இனியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே. கரங்களை தட்டி வீசிடுமே ஜீவநதியாக. அக்கினியாய் இறங்கிடுமே. ஓதி மரமுலன மலனமா ஓயில முனிமியான முனின முரிமலன மலனமா. ஓ தகப்பனே, மகிமை பிரசன்ன ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு ஆட்கொள்வதாக. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஓ அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த காலவெல்லாம் உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஓ we magnify your name alone Lord. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல ஆண்டவரே நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு வந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்த உடைய வாழ்க்கையில தேவனே உடைய வல்லமை வெளிப்படுவதாக, உடைய மகிமை ஊற்றப்படுவதாக. ஆண்டவரை சோர்ந்து போய் ஆண்டவரே பா இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து என்னோடு கூட இடைப்படுங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி இந்த காலவெல்லாம் உடைய சமூகத்தில் நின்று உம்மை ஆராதித்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் இந்த வேளையிலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உடைய வலது கர ஆண்டவரே ஒவ்வொரு தொடுவதாக. உடைய மகிமையான கரம் ஒவ்வொரு மேல வந்து அமரட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு ஆத்மாவிலே பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ சரீரத்திலே பலன் உண்டாகட்டும், ஆவியிலே பலன் உண்டாகட்டும். அன்றைக்கு உலர்ந்த எலும்புகள் ஆண்டவரே கர்த்தர் உயிர் அடைய செய்து இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி போயிருந்தாலும் மரித்து போன நிலையில இருந்தாலும் ஆண்டவரே, ஓ மரித்து போன ஆண்டவரே உலர்ந்த எலும்பை உம்முடைய ஆவி அனுப்பி உயிர்ப்பித்த தேவன் இன்றைக்கு உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நீர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு நிரப்புவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. தகப்பனே உம்மை உயர்த்துக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அப்படி சமூகத்தில் வந்த ஆண்டவரே நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை ஆராதித்து பாட எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவை கொடுத்துரு. உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அப்படி நாம உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதிக்கிற மகிமையாவும் நாங்கள் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென் ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். இங்கே பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் என்ன வச்சுங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டோடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணும்போது ஹalleluya ஆமென் அப்படியே ஆக கிடவது சொல்லும் பொழுது இங்கே வர எல்லா பிரசங்கியருக்கும் ஒரு உற்சாகம் தானாக வந்துடும். ஆமென் ஆமென். இந்த காலவெளியில் கூட நம்முடைய வேதாகமத்தை எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு நேராக நாம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 25 27 வசனம் வரை நாம் எடுத்து வாசிப்போம். 2 நாளில் கூட இந்த சபைக்காக ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபொழுது ஆண்டவர் அடியனுக்கு என்னுடைய உள்ளத்தில் போட்ட ஒரு வார்த்தை எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 25 27 வசனம் வரை.
போதும். ஏமே நம் கண்களை மூடி செவிப்போம். தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படுங்க இந்த நாளிலே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே வெளிப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே பக்தி விருத்துக்குள்ளாய் நடத்தப்பட நாங்கள் ஒவ்வொரு உமக்காய் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே எழும்பி நிற்கத்தக்கதான பலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பு தகப்பனே, ஆமென். இந்த நாளில் கூட உங்களோடு கூட ஒரே ஒரு வார்த்தையை நான் விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய உள்ளத்தில் போட்ட ஒரு வார்த்தை, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசன ஒரு வார்த்தை. ஆமென். ஏற்ற காலத்தை பல வருடங்கள் அல்லது மாதங்கள் அல்லது பல நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிற ஒரு வார்த்தை, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அது எப்படிப்பட்டதான மழை? ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். ஆமென். இந்த ஆண்டும் கூட தேவன் எங்களுக்கு கொடுத்த எங்கள் ஆலயத்தில் இந்த ஆண்டிற்காக வாக்குத்தத்தத்திற்காக நான் காத்திருந்த பொழுது ஆண்டவரினோடு கூட இடைப்பட்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான். ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இன்றைக்கு வாக்குத்தத்தமாக உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது சபையார் கிறிஸ்தவர்கள் அநேகர் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது, ஆசீர்வாதம் என்று சொன்னாலே ஐஸ்வர்யம் தான், பணம் தான் என்று சொல்லி அதை அப்படியாக புரிந்து கொள்ளுகிறார்கள். See, our understanding about blessing itself is limited. நிறைய நேரங்களில் அது அப்படியே ஒரு 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 அப்படியே நம்ம குறுக்கிட்டோம் நம்முடைய புரிதலை. நாம் எடுத்து நம்ம வாசிப்போம். முதலாவது இந்த பகுதியை நான் விளக்கி சொல்வதற்கு முன்பதாக முதல்ல ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்போ ஆசீர்வாதம் என்ன நான் விளங்கி கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் எப்படியா சொல்கிறது, வாசிப்போம். ஆமாம், இந்த வசனம் நிறைய பேருக்கு தெரியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுவோமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், தேவன் அதனோட வேதனையை கொண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமே வேண்டாமா? ஏமேன். கரங்களை உயர்த்தியே சொல்லுவோமே. ஏமேன். அன்பானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட. இந்த உலகத்தில் நிறைய ஆசீர்வாதம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை, ஐஸ்வர்யம் எல்லாம் உண்டு. ஆனால் வேதனையோடு கூட ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமோ, அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது வேதனை இல்லாத ஆசீர்வாதங்கள். ஒரு ஏரியாவில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் எல்லா அங்கங்களிலும் பகுதிகளிலும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அப்போது ஆசீர்வாதம் என்ன என்பதை நான் விளக்க விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்படின்னா ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், ஓ காரு, நல்ல சொந்த வீடு, நல்ல பங்களா, எனக்கு நல்ல ஒரு வேலை, கை நிறைய சம்பளம், கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கு. அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கு தான். ஆமென். ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கு தான் ஐஸ்வர்யம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நல்ல சுகத்தோடு இருப்பது. ஆமென். உயர்வை அடைவது, இடத்தை சுதந்தரிப்பது, வாழ்க்கையில் மேன்மை அடைவது, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கலாம். அப்போ ஆசீர்வாதம் என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் டியூட்ரானமி 8 உபாகமம் 8:18 சொல்லுது, தீபனாகிய கர்த்தர் சம்பாதிக்கக்கூடிய பலத்தை தருகிறார். ஆமென். சம்பாதனை உண்டாகுவதற்கு தீபனாகிய கர்த்தர் பண கட்டுகளை போடல, சம்பாதிக்கக்கூடியதான வழியை காட்டி சம்பாதிக்க வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். ஆமென். அப்போ ஆசீர்வாதம் என்பது ஒரு விதமான பலன், கண்ணுக்கு தெரியாதது. ஒரு காற்றடிக்கும் போது இலைகள் எல்லாம் அசைகிறது, நாம் உணர்கிறோம். ஆனால் அதோட விளைவுகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அவர்கள் விருத்தி அடைந்து கொண்டே போகும்பொழுது கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, நல்ல முன்னேறி கொண்டே இருப்பாங்க. அது என்ன? ஆசீர்வாதத்தின் விளைவுகள், பலன்கள். ஒருவேளை நம்ம ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், நீங்கள் அது ஆசீர்வாதம் என்று அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல. அப்போ நம்ம வசனத்தை எப்படி படிக்கணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே சுகத்தை தரும், பலத்தை தரும், ஐஸ்வர்யத்தை தரும்,
உயர்வை கொண்டு வரும். நான் என் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்றுமில்லாத உங்களை கொண்டு இடங்களை சுதந்திரிக்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுமே. பல பேர் இருக்கீங்களா இங்கே? எப்படியாக ஆண்டவரே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. நான் மிக சுருக்கமாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் விளக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். வாழ்க்கை இதுவரைக்கும் கிடைக்காத சக்சஸ் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் முயற்சி செய்திருப்பீங்க, கைகளை பிரயாசங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் உங்கள் வாழ்க்கையில் அனுப்பும் பொழுது இதுவரைக்கும் வாய்க்காத காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்கள் தலையை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன? வேதாகம ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது அப்போ இங்கே ஆசீர்வாத மழை. ரெண்டு காரியம் நம்ம புரிஞ்சுக்கணும். மழை, ஆசீர்வாதத்தை மழையாய் ஊற்றுகிறார். முதல்ல அப்போ ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எடுத்து வாசியுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். போதும். முதல்ல தேவன் ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி முதல்ல தேவனாய் கர்த்தர்களை ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? நீங்கள் பலுகி. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? பலுகி பெருகுவது. ஐஸ்வர்யத்தில் நீங்கள் வாழ்கிற பகுதியில் மற்றவர்கள்லாம் இருப்பாங்க, நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீர்கள். இந்த வசனம் சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். ஆதாமியம் ஏவாளையும் ஆசீர்வதித்த பொழுது நீங்கள் பலுகி பெருகும்படி அவர்களை ஆசீர்வதித்தார். ரெண்டாவது, நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதம் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவை எல்லாவற்றையும், வியாதி, வறுமை எல்லாவற்றையும் நீங்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது முதல்ல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறார். ஆதாம் ஏவாளையும் உருவாக்கி அவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறாரு? நீங்கள் பலுக வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் மழையை போல உங்கள் வாழ்க்கையில் பொழிய வேண்டும் என்று சொல்ல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது வெறும் பணம் மாத்திரம் அல்ல. பணமும் it is a kind of blessing that comes from God's presence. தேவனுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம். ஆமென். அவர் தெரிந்தெடுத்த ஒவ்வொரு தேவனாகிய கர்த்தரை உயர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இருக்கிற இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒன்றுமில்லாத சூழலை துவங்கினாலும் கர்த்தர் உங்களை மேலே மேலே உயர்த்தி நடத்த இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களை ஆசீர்வதித்தார்கள். ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனார்கள். பூமி சபிக்கப்பட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் சாபம் இல்லை, இது வரைக்கும் ஆசீர்வாதமாக படைக்கப்பட்டதான இந்த பூமி முதல்ல சபிக்கப்பட்டாயிடுச்சு. வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. கர்ப்பவேதனை அதிகமாகிடுச்சு. சரீரத்தில் வியாதி என்பதே இல்லை. எதனால? விழுந்து போனது நிமித்தம் சரீரத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. இனி நீ அவளை ஆண்டு கொள்ளுவாய். ஃபேமிலி இஷ்யூஸ், நிறைய பிரச்சனை, கிட்டத்தட்ட 8 அல்லது 9 பிரச்சனைகள் இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, சபிக்கப்பட்ட பூமி. அவ இதுவரைக்கும் விதைக்க வேண்டியது விதைச்சா போதும், அதுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டாம், அதை போயிட்டு ஒவ்வொரு நாளும் நிலத்தை இது பண்ண வேண்டாம். அவன் விதைச்சா போதும், மழை இல்லை, பனி ஆட்டோமேட்டிக்காக அது விளைய செய்யும்படி தேவநாயகத்தை உருவாக்கி இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ எஃபர்ட்லெஸ் ரிசல்ட். நான் கடுமையாக உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆதாம் பார்த்து எல்லாவற்றையும் அனுபவங்கள் சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ இந்த மனுஷன் விதைகளை விதைத்தால் போதும், தண்ணி ஊற்றணும், களைகள் வந்தால் கட் பண்ண அப்படின்ற ப்ராசஸே இல்லை, களைகளே இல்லை. எப்போ களைகள் முட்களும் இந்த thorns and thistles எப்போ வந்தது? முட்களும் களைகளும் சபிக்கப்பட்ட பிற்பாடு தான். எனக்கு அன்பாக ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பூமி சபிக்கப்பட்டு போயிட்டு இந்த பூமியில் நம்மளை சுற்றி சாபங்களும் இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க, நான் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி. மனுஷன், கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லைங்க, மற்ற
மற்ற மதங்களை பின்பற்றுபவர்களும் கையில் சிகப்பு கயிறு கட்டிக்கிறான், கருப்பு கயிறை கட்டிக்கிறான், ரொம்ப சக்சஸ் ஆனவங்க போய்ட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான். பல நம்பிக்கை உண்டு. சாபம் என்ன அணுகிடக்கூடாது, பல தெய்வங்களை வணங்குகிறான், நான் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவராகிய தேவன் ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனாலும், பூமி சாபத்தை பெற்று பூமி சபிக்கப்பட்டிருந்தாலும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று தனி மனிதனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து பெரிய ஜாதியாக மாற்றினார். கரங்களோ தலையிலே சொல்லுவோமா, ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட பூமி, ஆனால் அதே பூமியில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக உன்னை ஆசீர்வாதத்தை பிறகு செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, அதே சபிக்கப்பட்ட பூமி நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது முதல்ல நீங்கள் சந்திப்பது என்ன தெரியுங்களா? ரொம்ப ஒரு பெரிய மலை, ஐஸ்வர்யம், சக்சஸ் நிச்சயமா இல்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வரும்போது முதல்ல நீங்கள் சந்திக்க நேரிடுவது பஞ்சம், வறண்ட சூழ்நிலை போல காணப்படும். ஆபிரகாமை கூப்பிட்டு அழைச்சி சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு பெருக பண்ணுவோம்பா. அப்படி சொன்ன சபிக்கப்பட்ட பூமியில ஒரு பின்னணியும் இல்லை, சாதாரண மனிதனை அழைத்த ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வி என்று, உங்கள் வாழ்க்கையில கசப்பான அனுபவம், நீங்கள் வீழ்ச்சி, ஐயோ நான் வெட்கப்பட்டு போயிருக்கிறேன், இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை சந்திக்கலன்னு வைங்களேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. பல நேரங்களில் அவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு விசேஷித்த வண்ணமாய் இருக்கிறது என்பதற்காக வாக்குத்தத்தத்தை பெற்ற உடனே முதல் ஸ்டெப்பே ஆபிரகாம் எதை சந்தித்தார்? பஞ்சத்தை சந்தித்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது அதிகாரம் வாசிங்கன்னா, பஞ்சத்தில் இவன் போகிறான். ஆனால் பஞ்சத்தில் எகிப்து தேசத்தில் போய் வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்பி வரும்பொழுது ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் செல்வந்தனாய் ஐஸ்வர்யவானாய் அவன் திரும்பி வரும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை எடுத்து ஒரு ஆமென் சொல்லுவோமே. உங்களை சுற்றி வறண்டு போயிருந்தாலும், நான் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, நான் சம்பாத்தியங்களை ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு என் வாழ்க்கையில் சாத்தியமே இல்லை, நான் படிக்கவே இல்லை ஆண்டவர், நான் தகுதியே இல்லை, நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் வந்தாலும் சரி, இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் தலை மேலே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாரும் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென் சொல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் இல்லை. ஓ, ஐம் ஜஸ்ட் கிடிங். ஆபிரகாமை ஏன் ஆசீர்வதித்தார்? ஏன் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவது மிக அவசியம். காரணம், ஒரு வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். கலாத்தியர், நான் இன்னும் செய்திக்குள்ள போல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசீர்வாதம் என்ன, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லியுமே. அப்போ கலாத்தியர் 3:13-14 வசனம் இப்படியாக சொல்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். நம்மை நீங்களாக்கி நியாய பிரமாணத்தின், அதாவது பூமி ஆல்ரெடி சாபத்துக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் இயேசு எப்பொழுது சிலுவையிலே நமக்காக மரித்தாரோ, நாம எப்போ அவருடைய பிள்ளையாய் மாறணுமோ, எல்லா நியாய பிரமாணம் 10 கட்டளையின் சாபத்திற்கு நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ அடுத்த வசனம் வாசிப்போம். பவுல் இந்த வெளிப்பாடை பெற்று எழுதுகிறார். நம்ம எல்லாம் நினைப்போம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஏன் ஆபிரகாம் வாழ்க்கை ஒரு தனி மனிதனை ஆசீர்வதித்தார்? ஆபிரகாமை தெய்வனாய் கர்த்தர் ஆசீர்வதித்த நோக்கம் அவன் குடும்பத்தை மாத்திரம் ஆசீர்வதிப்புக்காக அல்ல. ஆமென். அவனுடைய சந்ததியை மாத்திரம் ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, அல்லது யூத வம்சத்தை மாத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் ஆசீர்வதிப்பதற்காக அல்ல. தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற அனைவர் மேலும், அனைத்து மக்கள் மேலும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் புறஜாதிகள் மேல வரும்படிதான் ஆண்டவராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உனக்காக எனக்காக
தம்முடைய ரத்தத்தை சிந்தி மரித்தார். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்கிறது, பவுல் இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை கொடுக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையிலே மரித்தாரோ அப்பொழுதே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாகிய நமக்கு வரும்படி ஆயிற்று. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப ஆபிரகாம் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கணும், எப்படி என்ன விசுவாசிக்கணும்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவன் சந்ததிக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, அது எனக்குரியது, எனக்கு சொந்தமானது. எப்படி? இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் நாம் தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நிமித்தம் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்கள் என் தலை மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, சபையில் பொதுவாக இந்த கிறிஸ்துவர்கள் மத்தியில் இந்த ஒரு எண்ணம் உண்டு பாருங்க. நான் போயிட்டு கிறிஸ்துவ வீட்டில் போய்ட்டு யாருன்னா வீட்டில் போய்ட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. வீட்டில் போய்ட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதே வீட்டில் போய்ட்டு ஜெபிக்கும் போது யாரோ வீட்டில் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டர், ஏதோ தகடை வச்சுட்டு இருக்கிறாங்க, இப்படி எதுனா மாற்று கருத்தை சொன்னாதான் ஊழியக்காரருடைய வரவேற்பே கொஞ்சம் பலமா இருக்கும் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய சந்ததியோடு நிற்கவில்லை, அது நமக்கும் சொந்தமாகும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்பொழுது மரித்தாரோ என் தலை மேலே ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் எனக்குரியதாய் மாறிட்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. சத்தமே காணமே. ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து இந்த வேத வசனம் நமக்கு தெரிந்த வசனம் சொல்லும்போது நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் நிறைய நேரங்களில் இருட்டை கண்டா சிலர் பயப்படுவாங்க, பிசாசை நினைத்தா அதை குறித்து தானே ஏதாவது யாராக்கெல்லாம் பேசினா சிலர் பயப்படுவாங்க. ஆனால் இந்த வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமோ, இதெல்லாம் ஆபிரகாம் சந்ததியாருக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள், உன்னை சபிக்கிறவர்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் எழுப்பினாலும் அது வாய்க்காது. எத்தனை பேர் ஐயோ என்னை சபிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பஞ்ச நாட்களில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. பஞ்ச காலத்தில் நீங்கள் நினைக்கலாம், ஆபிரகாம் அநியாயமாக தானே இந்த ஐஸ்வர்யான பஞ்ச தேசத்தில் அபிமெலேக்கிடத்தில் சாராள் நிமித்தம் தானே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் அவன் கொடுத்ததை திரும்பி வாங்கவில்லை பாருங்க. ஒரு தெய்வ மனிதனுக்கு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர், தேவனுடைய ஆசீர்வாதம் இவனுக்குள்ள வச்சுட்டாரு. இவன் என்னைக்கு இந்த சாராள் நிமித்தம் தயை பாராட்டினானோ, எல்லா பொருட்களை கொடுத்தானோ, அவன் போகும் பொழுது திரும்பி கேட்கல, அவன் அப்படியே தான் போறான். ஆனால் அவன் கொடுத்த ஆசீர்வாதம் எப்பொழுது பெற்றான் தெரியுங்களா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்க. எகிப்து தேசத்தில் ஒரு நாள் பஞ்சம் உண்டான போது அந்த பஞ்சத்தை போக்கும்படி விதைத்ததற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோசேப்பை ஆபிரகாமின் சந்ததியில எழுப்பி கர்த்தர் எகிப்து தேசத்தை பாதுகாத்தார். கரங்களை தலையில சொல்லுவோமா? ஆகவே உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் அதனுடைய பலனை நிச்சயமாய் காண்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும். ஒரு இடத்தை எதுவுமே இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது, அவருடைய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வரும் பொழுது, அவருடைய ஆசீர்வாதம் மழையாய் பெய்யும் பொழுது, நீங்கள் இருக்கிற நிலைமையை விட்டு நீங்கள் முன்னேறி ஒரு அந்தஸ்தை அடைகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வச்சனமே, காலங்கள் சென்றது. ஆபிரகாமின் சந்ததியார் தேவனை மறந்தார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை மறந்தார்கள், தேவனுடைய வாக்குதத்தை மறந்து போனார்கள். பாபிலோனிய தேசத்தில் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அப்போ 22 வருஷம், கிட்டத்தட்ட 22 வருஷம் இந்த எசேக்கியேல் ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசன ஊழியம். தீர்க்கதரிசன ஒரு வார்த்தை எச்சரிப்ப நியாய தீர்ப்பை மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறார். ஆனால் முதல் முறையாக பாபிலோனிய தேசத்தில் யூதர்கள்லாம் சேர்ந்து ஒரு காலனி போல இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் இந்த எசேக்கியேல் 34:26 வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் முதல் முறையாக என்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லு, ஆசீர்வாதமான மழை பெய்யும், கர்த்தருடைய ஆசீர்வாத மழை
பெய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதல் முறையாக எத்தனையோ ஆண்டுகள், கிட்டத்தட்ட பாபிலோனிய தேசத்தில் 70 ஆண்டுகள், எத்தனையோ ஆபிரகாமுக்கு சொல்றாரு 400 ஆண்டுகள் எகிப்தில். எனக்கு அன்பான தேவச்சரமே, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. முதல் முறையாக ஆண்டவராக தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். ஒருவேளை இந்த கால வேளையில் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குமா, என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்குமா, கர்த்தர் என்னையும் உயர்த்துவாரா, என்னுடைய கைகளின் பிரயாசங்கள் வாய்க்குமா, என் வாழ்க்கையில் வெற்றியே வர மாட்டேந்தே, பல கேள்விகளோடு சந்தேகத்தோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். நான் ஆண்டவர் அன்றைக்கு அதே தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு ஆபிரகாம் சந்ததியாராய் இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆசீர்வாதமான மழை உங்கள் வாழ்க்கையில பெய்யும். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம எடுத்து வாசிப்போம். 34:26 வசனம் சொல்கிறது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்ய. எனக்கு அன்பான தேவச்சனமே, முதல் நம்ம செய்திக்கு வர 3 காரியங்கள் நான் சுருக்கமாய் நான் சொல்லி நான் கடன் செல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த சூழலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்காரா இல்லையா நீங்க சொல்லாதீங்க. ஆண்டவருடைய ரத்தத்தினால எப்போ கழுவப்பட்டீங்களோ, எப்பொழுது இயேசுவே தேவன் என்ற அறிக்கை செஞ்சீங்களோ, நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாராய் மாறிட்டீங்க. நீங்களும் இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டீர்கள். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அது உங்கள் தலை மேலே வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. ஆமென். விசுவாசத்தின் நிமித்தம் நாம காணப்படாதவைகள் எல்லாமே, எபேசியர் 1:3 நினைக்கிறேன், நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்ம நிறைய நேரத்தில் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியுங்க, ஆசீர்வாதம் அப்படி தான் நம்ம ஜெபிக்கிறோம். இன்றையிலிருந்து உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் மாறட்டும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு உரியது, அன்றைக்கு ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாக்குத்தத்தின் நிறைவை நான் காண செய்ய என்று இப்படியாக உங்களுடைய பார்வை மாறட்டும். நான் ஆண்டவரே இனி நான் குறைவில் இருப்பது போல் இருக்க மாட்டேன், இனி ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வின் மேல உயர்வை பார்ப்பேன், வெற்றியை பார்ப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசும்போது நிச்சயமாக நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. முதல் காரியம் இந்த 26வது வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாத மழை பெய்யும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாத மழை எந்த நேரத்தில் நம்பிக்கையற்ற போய் இருக்கிற இந்த இஸ்ரவேல் வாழ்க்கையில் ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாக பேசின ஒரு வார்த்தை தான், நான் ஆசீர்வாதமான மழையை உங்களுக்கு நேராக நான் அனுப்புவேன். அடிமைகளாக இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை ஆண்டு நாங்கள் இப்படியே இருப்போம்னு தெரியல. எங்களுக்கு விடுதலை இருக்குமா, இப்படியே தான் என் வாழ்க்கை போயிடுமா, எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லை, இப்படி புலம்பி கொண்டு வாழ்ந்திருந்த அந்த ஜனத்திற்கு நேராய் வந்த ஒரு வார்த்தை தீபநாயகர் சொல்லுகிறார், ஆசீர்வாதமான மழை நிச்சயமாய் பெய்யும். இன்றைக்கு அதே வார்த்தை உங்களுக்கு நேராக நான் நினைப்பட்ட விரும்புகிறேன். நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை தெய்வனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவாராக. பரலோகம் இந்த வார்த்தை ஆசீர்வாத மழை பெய்யும் என்கிற வார்த்தை பரலோகம் அங்கீகரிப்பதாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாவதாக. இன்றைக்கு ஒருவேளை எதுவுமே சாத்தியமில்லை என்று சொல்லி நினைக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் என்று சொன்னார், அது அதற்குரிய பலனை தராதபடி மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்தை நோக்கி செல்லாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது அதற்குரிய பலனை நிறைவேற்றி விட்டு தான் அதை கடந்து செல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப தேவனாகிய கர்த்தர் தம் ஜனங்கள் மேலே, தாம் தெரிந்தெடுத்த உங்கள் மேலே, சபை மேலே, சபை ஜனங்கள் மேலே, ஆண்டவரை வைராக்கியமாய் பற்றி கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மேலே ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்ப இங்கு நம்ம பார்க்க 25வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை, என்ன சொல்றாரு? நான் சமாதான உடன்படிக்கை செய்வேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சமாதானம், ஆண்டவர் ஒருவரை ஆசீர்வதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். There is a difference between a covenant and agreement. நம்ம உடன்படிக்கைக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அக்ரிமெண்ட் என்பது, ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 3 வருஷமோ, லீஸுக்கு போனால் 5 வருஷம், அல்லது கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது
சில வருடங்கள் ப்ரொபேஷன் பீரியடு அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஆனால் கவர்னன்ட் உடன்படிக்கை என்பது அப்படி அல்ல. வாழ்நாள் முழுவதும் உடன்படிக்கை என்பது எனக்குரியதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. எனக்கு அன்பான தேவசனமே, இந்த வார்த்தை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், சமாதானம் எபிரேய மொழியில ஷாலோம், நமக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சமாதானம் என்ற வார்த்தை, ஷாலோம் என்கிற வார்த்தையிலிருந்து தான் ப்ராஸ்பரிட்டி வருகிறது, செழிப்பு, ஆசீர்வாதம். எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது? எபிரேய மொழியில் ஷாலோம் என்கிறதான சமாதானம் என்கிற வார்த்தையிலிருந்து தான் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, ஆசீர்வாதம். இது சமாதான உடன்படிக்கை என்று சொன்னால், இது என்னை வாழ வைக்கும் உடன்படிக்கை. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்களேன், வாழ வைக்கும் உடன்படிக்கை. கர்த்தர் உங்களை வாழ வைக்கும்படி ஒரு சமாதான உடன்படிக்கை செய்திருக்க. நல்லா நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுறதை பார்த்தா எனக்கு டவுட் வரும் பொழுது, நீங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் நீங்கள் வாழும்படி சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஆமென். அவருடைய உடன்படிக்கை என்ன தெரியுங்களா? தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணும் பொழுது என்னுடைய பாவம், நம்முடைய பாவம், சாபம், தரித்திரம், வறுமை, வியாதி, நோய் எல்லாம் அவருடையதாயிற்று. அவருடைய நீதி, சந்தோஷம், சமாதானம், உயர்வு, கனம், தேவனின் எல்லா நன்மைகளும் எனக்குரியதாய் மாறிற்று. எத்தனை பேர் கரங்களை அசைத்தாமன்னு சொல்றீங்க? அதுதான் உடன்படிக்கை. ஆமென். அப்ப ஆசீர்வாதமான மழை உங்கள் வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவதற்கு தேவனாகிய கர்த்தர் சமாதான உடன்படிக்கை செய்கிறார். ஆமென். அப்ப நீங்க இன்றையிலிருந்து ஒரு விசுவாசம் வரணும். என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, இல்லாம இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க, எல்லாம் நெகட்டிவான சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். நான் உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நான் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி, நான் இயேசுவின் பிள்ளை. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் பஞ்சத்தின் நடுவில் போனாலும் எனக்குள்ளே இருக்கிறவர் என்னை வாழ வைக்கும்படி வழிகளை திறப்பார். எனக்கு தயவை பெற்றுக்கொள்ளும்படி பல மனிதர்களை எழுப்புவார். எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி என்னை சுற்றி இருக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் ஆசைப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில தேவனாலே உடன்படிக்கை பண்ணப்பட்ட மக்கள் என்று சொல்லி இந்த எசேக்கியாவின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் மழை போல பொழியும். ஆமென். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், பொருளாதாரத்தில், கைகளின் பிரயாசங்களில் எல்லாவற்றிலும் நன்றாய் இருப்பதற்காக தேவன் நம்மை சமாதானத்தின் உடன்படிக்கைக்குள்ளாய் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு டவுட் ஆகுது அந்த பக்கம்லாம் பார்க்கும்போது. இங்கே தான் இருக்கீங்களா? ஏன்னா நான் சில நேரங்களில் வேதாகம் கல்லறையில் நான் போதித்து கொண்டிருந்த பொழுது எப்பவும் நான் கேட்கறது உண்டு, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படி என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தான் நம்ம இந்த பூமியில் வச்சிருக்கிறாருமே. அது சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கட்டும், பலனே கொடுக்காத ஒரு பூமியாக இருக்கட்டும், நான் சொல்கிறேன், நீங்கள் இடத்தை சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை வைப்பார். ஏமே, அவருடைய ஆசீர்வாதம் நம்ம அறிக்கை செய்யணும். ஏமே, காணக்கூடாதவைகள், ஏமே, ஆசீர்வாதம் பார்க்க முடியாது, ஆனால் அதோடைய பலனை பார்க்க முடியும். ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க பைக் வாங்குவீங்க, பைக்கில் போயிட்டு இருந்தவங்க கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. இது பலன்களை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ஆசீர்வாதம் சொல்லுகிறது அது ஒரு விதமான வல்லமை, அது ஒரு விதமான ஒரு அன்னாயின்ஸ். சில நேரத்தில் சொல்ல பாருங்க, இந்த ஊழியர்கிட்ட ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கு, அது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அனாயிண்டிங் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு படாதது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அது பலன்களை மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாய் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். வேதத்தில் அநேக உதாரணங்கள், ஒரு சில உதாரணங்கள் சொல்லுது. தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை செய்தார்கள். இவர்கள் இருவரும் உடன்படிக்கை செய்த பொழுது செய்த நாட்கள் கடந்து போனது. அதற்கு நாட்கள் கடந்து போன பிற்பாடு ஒரு நாள் செய்தியை கேட்கிறான். சவுலும் யோனத்தானும் யுத்தத்தில் மரிச்சிட்டாங்க. மரித்து போன பிற்பாடு இவன் மறந்து போனாலும் இவன் செய்த உடன்படிக்கை
தாவீதை மறக்க விடல. உடன்படிக்கைக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் அதுதான் வித்தியாசம். இவன் ஓடுக்கிறான். யாராகிலும் யோனத்தான் வாழ்க்கையில் குடும்பத்தில் யாராகலாம் இருக்கிறாங்களா அப்படி என்று தேடிப்பார் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். அப்போ அவனுடைய மகனாகிய மேவிபோசத் என்கிறதான ஒரு சப்பானி, கால் உடைஞ்சு போன அவன் இனி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் செத்த நாயை போல இருக்கிறேன். ஆனால் தாவீது சொல்லுகிறான், நான் உன் தகப்பனிடத்தை நான் செய்த உடன்படிக்கை நிமித்தம் நீ இனி என்னோட கூட அரண்மனையில என் பந்தியில எனக்கு நேராய் உட்கார்ந்து நீ போஜன புசிப்பா என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவனாலே உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவனுடைய ஜனம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உடன்படிக்கை அவர் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஸ்தானம் வேற. கர்த்தர் நம்மை உயர்வாய் பார்க்கிறார். ஆமென். அப்போ உடன்படிக்கை என்பது நம்மை ஆண்டவர் உயர்த்தி வைக்கும்படி கடைசி பரியந்த ஒருத்தர் இன்னொரு மனிதனிடத்தில் உடன்படிக்கை செய்து விட்டா அவன் உயிரோடு வரைக்கும் அந்த உடன்படிக்கையை பண்ணப்படுறதுக்கு நன்மை செய்யணும். அதுதான் உடன்படிக்கை. ஆமென். அப்போ நம்மோடு உடன்படிக்கை பண்ணினவர் மரித்து போகிறவர் அல்ல, என்றும் ஜீவிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமே. மரணத்தை வென்றவர். இப்போ எல்லாம் ஆமென் சொல்ல போறீங்க. நம்மோட உடன்படிக்கை பண்ணினவர் நித்தியமாய் சாவாமை உள்ளவர், உண்மையுள்ளவர், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுபவர், சர்வ வல்லமை உள்ளவர், நித்தியமாய் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சந்ததியை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆமென். இந்த சமாதான உடன்படிக்கை உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழையை கொண்டு வரும். ஆமென். எசேக்கியேல் 34:25-26 எப்படியா சொல்லுகிறது? வாசிங்க. 26வது வசனம் வாசிங்க. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். போதும். முதல் காரியம் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லும் பொழுது, மழை எப்படி பூமியை நனைத்து விதையை விளைய செய்கிறதோ அது போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் அது வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை பண்படுத்தி வளர செய்து நீங்கள் கனி கொடுக்கும்படி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வரும் பொழுது அது உங்களை பண்படுத்தி எப்படி ஒரு விதை தடைகளை உடைத்து கொண்டு பூமியிலே வந்து பலனை கொடுக்கிறதோ அது போல உங்கள் வாழ்க்கையிலே பலனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது, கர்த்தருடைய ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆனால் வேதம் சொல்கிறது ஏற்ற காலத்திலே ஆசீர்வாத மழை பெய்யும். அல்லது இன்னொரு வார்த்தையில் நான் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உயர்வை கொண்டு வரும். முதல்ல இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நம்பிக்கை அற்று அடிமைகளா இருக்கிறதான இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எங்க வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிள்ளைகளை குறித்து எங்கள் பிள்ளைகளெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, படித்திருக்கிறாங்க, வேலை இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழலை நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் ஒலிவ மரக்கண்டுகளைப் போல ஓங்கி வளருவார்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதை மற்றொரு காணும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனை பிடித்து கொண்டால் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி முழுவதையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நம்முடைய சந்ததியும் அவர் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வசனம் தான். ஆபகுக்கு 2:3 சொல்லுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, இனி தாமதிப்பதில்ல, அது நிச்சயமாய் நிறைவேறும். எனக்கு அன்பான தேவச்சனமே, நிறைய நேரங்களில் நாம் புலம்போது உண்டு, ஆசீர்வாதம் நான் கேட்குறேன், ஆனால் என் வாழ்க்கையில் என்னால் பெற்றுக்கொள்ள முடியலையே, நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இல்லையே. சில நேரத்தில் நம்ம இவங்க மாத்திரம் மேலே மேலே போயிட்டே இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் இல்லையே. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து அழைத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயம் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா.
அவர் நம்முடைய தகுதியை பார்த்து ஆசீர்வதிக்கல, அவருடைய அன்பின்படி அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தகுதி இருக்கா என்று அவர் பார்த்து இந்த உலகம் வேணா பார்க்கும். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு தகுதி போதும். நீங்க ஒரு வார்த்தை அப்பா என்று அழைத்தால் போதும், அவர் உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஏற்ற காலம் ஒன்று உண்டு. வேதத்தில் ஒரு சில உதாரணங்கள் நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் யோசேப்பிற்கு சொப்பனத்தை கொடுத்தார். இந்த யோசேப்பின் வாழ்க்கையில செல்லமாக யாக்கோபுக்கு எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தா, இந்த யோசேப்பு ரொம்ப செல்ல பையன், பல வர்ண அங்கி, பாட்டெல்லாம் கேட்குறோம்ல, எல்லாருக்குமே நார்மல் ட்ரெஸ், மேய்ப்பனுக்குரிய ஆடை. ஆனால் இவனுக்கு மாத்திரம், யோசேப்புக்கு மாத்திரம், நீங்கள் ஒத்துப்பீங்களா உங்கள் வீட்டில்? இல்லை, நீங்கள் வளர்க்குறீங்க, பிள்ளைகளை வளர்க்குறீங்க, ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்கள் அக்காக்கோ அல்லது உங்கள் தங்கைக்கோ அல்லது உங்கள் அண்ணனுக்கோ நல்ல கோட்டு, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு உங்களுக்கு மாத்திரம் சாதாரண ட்ரெஸ்ஸு, என் தம்பிக்கு அல்லது என் அண்ணனுக்கு கோட் ஷர்ட் போட்டு எனக்கு சாதாரண சட்டை பேண்ட் என் அப்பா எடுத்து கொடுத்தா நான் மனசுக்குள்ளே எங்கள் அப்பாவை திட்டிகிட்டு இருப்பேன், இவரெல்லாம் ஒரு அப்பாவா என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த யாக்கோபுக்கு செல்ல மகனாக இருந்தான். பல வர்ண அங்கு, ஏற்கனவே அவனை குறித்து புகையுது, ஏற்கனவே வந்துட்டான் கலர்ஃபுல் ட்ரெஸ் போடுறவன், இப்படிப்பட்டதான ஒரு சூழலில் இருக்கிறான், செல்ல மகன். ஆனால் ஆண்டவர் எப்பொழுது, நீ யோசிச்சு பாருங்க, அவன் செல்லமாக தான் வளர்க்கப்பட்டான். தரிசனத்தை சொல்லாத வரைக்கும் அவனுடைய சகோதரர்கள் ரொம்ப மூத்தவர்கள், தோல் மேலே தூக்கி ஆடுகளை சுமந்திருப்பார்கள், தோல் மேலே போட்டு கொஞ்சி இருப்பாங்க, விளையாடி இருப்பாங்க, அவனை தூக்கி போட்டு அவனை செல்ல பையனாக வளர்த்துருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எப்போ அவன் தரிசனத்தை சொன்னானோ அப்போவே இவர்களுக்கு புகைய ஆரம்பிச்சிருச்சு, போறாம, எரிச்சல், வான்கண். இவனை எப்படியாச்சும், எனக்கு அன்பானவர்களே, அதுதான் சத்தியம். உங்கள் வாழ்க்கையில் சூழலை கண்டு சோர்ந்து போகாதீங்க. என்னால் முன்னேறவே முடியல, பல தடைகள், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நீங்கள் வாழ்கிற பகுதியாக இருக்கட்டும், உறவுகளில் இருக்கட்டும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை அழைத்து தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். கரங்களோட தலையிலே சொல்லுவோமே, தரிசனத்தை கொடுத்த தேவன் தாங்கி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா தரிசனம் அவரிடத்திலிருந்து இறங்கி வந்தது. அதை செய்து முடிக்கிற நற்காரியங்களை செய்யும்படி தரிசனத்தை கொடுத்தவர் அதை செய்து முடிக்கும் அளவும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்கள் எந்த சூழல் இருந்தாலும் ஏற்ற காலம் ஒன்று ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், ஒரு நாள் நிச்சயம் பாத்திரம் நிரம்பி ஒழியும். யோசேப்பு இப்படியாய் அவன் செல்ல பையன், தோல் மேல போட்டு என்னை வளர்த்த அண்ணன், எனக்கு முத்தமிட்ட அண்ணன், இப்ப அவங்க பேசிக்கிறாங்க, இவன் எடுத்து குழியில போடலாமா அல்லது கொலை செஞ்சிடலாமா, என்ன பண்ணலாம் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இவன் தரிசனத்தை எப்ப பெற்றானோ, யோசேப்பு சிறிய பையன், வாலிபன், எப்ப தரிசனம் பெற்றானோ அப்பவே அவனுடைய சிந்தை மாறிடுச்சு, அவனுடைய எண்ணம் மாறிடுச்சு. தரிசனத்தை பெற்ற உடனே அவன் அண்ணன் கிட்ட போய் சொல்றான், எனக்கு இப்படிப்பட்டதான அரிக்கட்டில் ஏன் அரிக்கட்டு நிற்குது, நீங்க எல்லாம் அப்படியே குனிஞ்சு இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு தாழ முடியல. ஆனால் இவன் சொல்ல சொல்ல அவர்களுக்கு பொறாமை அதிகமாகிறது. எனக்கு அன்பானவர்களே, இவனுடைய பார்வை மாறிடுச்சு பாருங்க. எனக்கு இப்படிப்பட்ட தரிசனம் இதுவரைக்கும் சாதாரணமா இருந்தான், எப்ப தரிசனத்தை பெற்றானோ தரிசனத்தை பேச ஆரம்பிச்சிட்டான். உங்க வாழ்க்கையில தேவனுடைய தரிசனத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசிப்பது மிக அவசியம். ஹல்லேலூயா. தகப்பன் இடத்துல போய் சொல்றான், தகப்பன் அது என்ன சூரியனும் சந்திரனும் கடிந்து கொள்றாரு. ஆனாலும் யாக்கோபு சொல்லுது, யாக்கோபு அதை மனதிலே வைத்து, ஏன் யாக்கோபுடைய துவக்கம் தரிசனத்துல தான் தோன்றுச்சு. ஏமே ஒன்றும் இல்லாமல் ஒரு கல்லை வைத்து தூங்கினான். யாக்கோபுக்கு தெரியும், ஓ தேவனாகிய கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு திட்டத்தை என் கடைசி மகனாகிய இளைய மகன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். மற்றவருடைய பார்வையில இவன் ஒன்றுக்கும், இவன் சிறிய பையன், இவன் என்ன செய்வான் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே கர்த்தர் அவனை பெரிய தலைவனாக பார்த்தார். கரங்களோட தலையிலே சொல்லுவோமே, மற்றவர்கள் பார்வையில அல்லது உங்கள் குடும்பத்தார் பார்வையில, சமுதாயத்தில் உங்களை பற்றி வித்தியாசமாக ஏளனமாய் பார்க்கலாம். ஆனால் நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளையாக எப்பொழுது மாறினீர்களோ அவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமா இருக்கிறது. அவர் உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். ஆமென். யோசேப்பு ஆண்டவர் பெரிய தலைவனாக பார்த்தார். ஆமென். இவன் சொல்றான், இவனை குழியில போடலாமா அல்லது இவனை கொலை பண்ணிடலாமா என்று நினைக்கிறார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும்
தேவனாகிய கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? ஆமென். ஒருவேளை தாமதத்தின் மத்தியில் சோர்ந்து போகாதீங்க. அன்றைக்கு எசேக்கியேல் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை இன்றும் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அவர் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவார். 2வது, ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் உயர்வை கொண்டு வரும். யோசேப்பின் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வந்தது. நிறைய நேரங்களில் தேவனுடைய தரிசனம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம நிறைய இடங்களில் வேலையில் அல்லது நீங்கள் பணிதளமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த இடமாக இருக்கட்டும், நீங்கள் வசிக்கிற இடமாக ஏதாகலும் அழுத்தணும் இவங்களை எப்படியாகலும் மேலே விடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. எங்கே வெட்கப்பட்டு போக செய்கிறாங்களோ அங்கே தான் நம்முடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. இந்த காற்றினால் நிரப்பப்பட்ட பந்து, ஏர் ஃபுல் பண்ணிட்டு ஒரு பந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் எவ்வளோ மூழ்க அடித்தாலும் அது என்ன ஆகும்? உடனே மேலே வந்துடும். தேவ தரிசனத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் எப்படின்னா காற்றினால் நிரப்பப்பட்ட ஒரு பந்து போல. ஆமென். எவ்வளோ வேகமாக உங்களை அழுத்துறாங்களோ நீங்கள் அவ்வளோ வேகமாக மேலே வருவீங்க. உங்களை கொண்டு போய் அழுத்துறவர்கள் கீழே இருப்பாங்க. அவங்க எண்ணி பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் மேலே வந்துட்டு இருப்பீங்க. ஆமென். தேவ தரிசனம் உங்களுக்குள்ளே செயல்பட அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உங்கள் தலை உயர்த்தப்படும். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பை குழியில் போட்டாங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை தூக்கினார். ஹல்லேலூயா. நீங்கள் குழியை கண்டு பயப்படாதீங்க. என்னை கீழே தள்ளிட்டாங்க, என்னை தூக்கி போட்டுட்டாங்க, பயப்படாதீங்க. அப்படிப்பட்ட சூழல் சந்திக்கிறீங்களா? உங்களை தூக்கி நிறுத்த இயேசு உங்கள் அருகே இருக்கிறார். ஏமே சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்றாரு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஏமே நறுங்குண்ட ஆவி, ஐயோ உடஞ்சி போயிட்டா, எனக்கு ஒன்றுமே முடியல, அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு சமீபமாக இருக்கிறார். யோசேப்பை குழியில் போட்டாங்க. அதனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 37:24-28 சொல்லுது, கர்த்தர் அவனை தூக்கினார். 2வது, யோசேப்பை போத்திபார் வீட்டில் அடிமையாக கொண்டு போகப்பட்டான். ஆதியாகமம் 38:2, கர்த்தர் அவனை காரிய சித்தியுள்ளவனாய் மாற்றினார். அவனை அடிமையாக கொண்டு போனாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை சக்சஸ்ஃபுல் பர்சனா கர்த்தர் அவனை மாற்றினார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ ஆண்டவரே என் வாழ்க்கையில் அடிமையை போல ஆண்டவர் நான் கீழே குனிந்து போகிறேன், எல்லாரும் மேலே போயிட்டு இருக்கிறாங்க, நான் இன்னும் கீழேயே தாழ்ந்து போய் கொண்டு இருக்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க. ஏற்ற காலத்தில் God will make you a successful person before everyone who ashamed you in the past. உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் உங்களை ஏளனமாய் பேசினவர்கள், உங்களை அழுத்த நினைத்தவர்கள், அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை உயர்த்தி வெற்றியில நபராக இயேசு நிறுத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. முதல்ல குழியில் போட்டாங்க, கர்த்தர் அவனை தூக்கினார். 2வது, போத்திபார் வீட்டில் அடிமையாக கொண்டு போனாங்க, கர்த்தர் அவனை காரிய சித்தியுள்ளவனாக மாற்றினார். 3வது, சிறைச்சாலையில் போட்டாங்க, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோட சிறைச்சாலையில் அவன் பெரியவனாக இருந்தான். பார்வோன் வீட்டில் கொண்டு போகப்பட்டான். பார்வோன் வீட்டிலும் யோசேப்பு பெரியவனாக இருந்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தில் பிரதம மந்திரியாக கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தரிசனம் ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு மனுஷனுக்குள்ளே, தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, எனக்கு அன்பான தேவச்சனமே, எத்தனை சூழல்கள் உங்களை அழுத்த நினைத்தாலும், கீழே தள்ள நினைத்தாலும், நீங்கள் எல்லா தடைகளும் தாண்டி நீங்கள் மேலே வந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. காரணம், உங்களோடு பிரயாணம் செய்கிறவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தின் மீதும் அதிகாரம் கொண்ட தேவன், அவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ காட்ஸ் டைம்னு ஒன்று இருக்குது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில். பிரசங்கி 3 சொல்லுது, நான் ரொம்ப வேகமாக போயிடல, புரியுதுங்களா? ஓகே. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை வச்சிருக்கிறார். சில நேரத்தில் ஏற்ற நேரத்தை தான். விதைப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் விதைச்சிங்கன்னா மறுநாளே போய் அறுத்துட முடியுமா? நான் கேட்குது உண்டு. விவசாயி விதைகளை விதைச்சானா மறுநாளே போய்ட்டு அறுவடை செஞ்சிட முடியுமா? இல்லை. he has to wait for some days. சில நாட்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சில நேரத்தில் கொஞ்சம் ப்ராசஸ், நம்மளை ஆண்டவர் புடமிடுவார், ஷேப் பண்ணுவார், பொண்ணாக மாற்றுவார்.
வாழ்க்கையில் ஏற்ற காலம் ஒன்று உண்டு. வார்த்தை வந்துடுச்சு, ஆசீர்வாத மழை பெய்யும். ஆனால் ஏற்ற காலத்திலே அவருடைய ஆசீர்வாத மழை பெய்யும். அப்போ யோசேப்பு வாழ்க்கையில் அவன், நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, சிறைச்சாலையில் அவங்ககிட்ட 2 பேரும் வந்து கேட்குறாங்க, இது மாதிரி நாங்கள் சொப்பனை கண்டோம் அப்படி என்று சொல்லி சொல்கிறாங்க. நானாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, டேய் ஒழுங்காக போயிடுங்க, இந்த சொப்பனத்தால் வந்த பிரச்சனை தான் நான் உள்ளே இருக்கிறேன், இந்த சொப்பனம்னு ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன். ஆனால் இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தில் போனாலும் சரி, கர்த்தர் கொடுத்த கிருபையை அவன் பயன்படுத்துகிறான். நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளையும் தாளந்துகளையும் ஒருபோதும் உதாசீனப்படுத்தாதீங்க, நீங்கள் பயன்படுத்துங்கள். கர்த்தர் ஏற்ற வழியில் உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பா. சில இடங்களில் உங்களை வைக்கிறாரா, நிச்சயம் ஏற்ற காலத்தில் உயர்த்தி ஆசீர்வதிப்பா. கர்த்தர் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின, சாமுவேலை கொண்டு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு தாவீதுடைய தகப்பனை பார்த்து, தம்பி வா எங்க என்று சொல்லி அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நீங்களா இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க தெரியல, ஆனால் நான் கட்டாயமாக சொல்லியிருப்பேன், டே மனுஷா, நேற்று தானே என்ன ராஜாவா அபிஷேகம் பண்ணாங்க, திரும்பியும் அதே வேலையா, திரும்பியும் ஆடு மேய்க்கிறதா, திரும்பியும் சாப்பாடு கொண்டு போகிறதா? ஒரு வேலை சொல்லியிருக்கலாம். ஆனால் எதையும் சொல்லலை. அவன் அந்த உணவை கொண்டு போய் கொடுத்தது நிமித்தம் தான் கோலியாத் ஒருவன் உண்டு என்றதை கண்டான். கர்த்தர் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாடுள்ள ஒரு அனுபவம், வாழ்க்கையில் உபத்திரவம், சிறைச்சாலை போன்ற அனுபவம், சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் ஒன்று வரும், உங்கள் தலை உயர்த்தப்படும் பொழுது யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினாங்க அவங்க சுற்றி உங்களுக்கு முன்பதாக இருப்பாங்க. பிரமித்து போய் உங்களை பார்க்கும்படி தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் இப்படியாக நினைக்கிறேன் பாருங்க, இந்த யோசேப்பு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாபம் உண்டு, ஏதோ வஸ்திரம் என்கிற ஒரு சாபம் உண்டு பாருங்க. காரணம் பாருங்க, சிலர் நினைப்பாங்க ஜெனரேஷனல் கர்சஸ், சந்ததியே வருகிறதான சாபங்கள். இந்த யாக்கோபு வஸ்திரத்தை கொடுத்து ஏமாத்தலாம், அண்ணனை ஏமாத்துறான், தன்னுடைய தகப்பனை வஸ்திரத்தை, ஏசாவை போல வஸ்திரத்தை மாற்றி அவனை ஏமாற்றி ஆசீர்வாதம் திருடி கொண்டான். அதே யாக்கோபுக்கு தன்னுடைய பிள்ளைகள் யோசேப்பு மறைச்சு போயிட்டான், வஸ்திரத்தை கொண்டு கொடுக்கிறார்கள். ஆமென். அன்பானவர்களை, எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம் பாருங்க. அப்போ ஏதோ ஒரு சாபம், அந்த சாபம் பாருங்க, இவன் யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்க, சந்ததியாய் இவன் அடிமையின் வஸ்திரம் போத்திபார் வீட்டில். கொஞ்ச நாள் கழிச்சு சிறை கைதியான சிறைச்சாலையில் சிறைவாசம் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை போடுறான், ஒரு கார்மெண்ட். ஆமென். அவனுடைய வஸ்திரம் பாருங்க, சிறை கைதியின் வஸ்திரமாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய நேரம் வந்தபோது அவனை கர்த்தர் பிரதம மந்திரியாய் உயர்த்தின பொழுது எல்லா ஜெனரேஷனல் கேர்சஸ் ஆண்டவர் உடைத்து போட்டார். மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவனாக, பிரதம மந்திரியாக, எல்லாரும் அவனை பார்த்து கையெடுக்கும்படி தலையை நிமிர்ந்து நிற்கத்தக்கதான மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். கரங்களை தலையிலே சொல்லுவோமே, உங்க வாழ்க்கையில் சிலர் நினைக்கலாம், சந்ததியே வருகிறதான ஒரு போராட்டம், ஒரு கேர்ஸ். ஆனால் சபிக்கப்பட்ட பூமியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கு, நீங்கள் ஆசீர்வாதமான ஜனங்கள். காரணம், இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3:13-14 உங்களுக்கு நினைவுக்கு வந்தோம். எப்பொழுது அவர் சிலுவையில் மரித்தாரோ அப்பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என் தலைமையில வந்துடுச்சு. அது என்னுடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தை பேசுகிறவர்களாக மாறணும். எனக்கு அன்பானவர்களே, அப்ப தேவன் ஏற்ற காலத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் ஒரு 5 minutes சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவது, தேவன் ஆசீர்வாத மழையை பொழிகிறார். இரண்டாவது, ஏற்ற காலத்தில் உயர்வை தருகிறார். மூன்றாவது, இந்த ஆசீர்வாத மழை எப்படி அவர் கொடுக்கிறார்? வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதத்தை அவர் ஊற்றுகிறார். நிறைய பேர் நினைப்போம், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குதுன்னு சொன்னா, ஒருவேளை வானத்தை திறந்து நீங்க கார் கேட்டுக்கிறீங்களா, சிகப்பு கலர் கார் போடுவாங்க நினைச்சிருக்கா இருக்கீங்களா? இல்லை, எனக்கு இப்போ என்னென்ன பைக் வந்து எனக்கு தெரியல, எனக்கு கவாசகி 1600cc
எனக்கு வந்து பல்சர் 200cc, எனக்கு நல்ல பைக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? கர்த்தர் நான் ஜெபிச்சிருக்கிறேன் ஃபாஸ்டிங் போட்டு வானத்தை திறந்து நான் காலையில் வந்து பார்க்கும்போது அவர் அப்படியே மேகத்திலிருந்து வந்து வச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு அன்பானவர்களே, அவர் ஆசீர்வாத மழையை ஊற்றுவார். அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். எப்படி அதை ஊற்றுகிறார்? வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதத்தை அவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 34:26 சொல்லுது. இந்த ரெண்டாவது பகுதியை மாத்திரம் நம்ம வாசிப்போம். ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை நிச்சயமா பெய்யும். எப்படி? வார்த்தையின் மூலமாக. தேவன் வானத்தை திறந்து தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதத்தை மழையை போல் ஊற்றுவார். அப்போ வார்த்தை மிக மிக முக்கியம். பிரெஞ்சில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுது, பிளஸ்ஸிங். நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, பிளஸ்ஸிங். எபிரேய மொழியில் ஷாலம் என்கிறதான வார்த்தையிலேருந்து, சமாதானம் என்கிற வார்த்தையிலேருந்து செழிப்பு வருகிறது. நீங்கள் கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா மக்காரியோஸ், ஒருவேளை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். மக்காரியோஸ் என்றால் பாக்கியவான்கள். ஆசீர்வாதம் நம்ம சொல்கிறாங்களே, அதன் அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீ நன்றாய் இருப்பாய், நீங்கள் நன்றாய் வாழ்வீங்க, இதுதான் அர்த்தம். அது ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல, ஒரு மனிதன் வாழ வேண்டுவதற்கு ஐஸ்வர்யம், உடல் சுகம், ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் நல்ல சுகம், கைகள் பிரயாசங்களில் வெற்றி, அந்தஸ்து, உயர்வு, கனத்தை பெற்று வைப்பது தான் தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆசீர்வாத மழை எப்படி பொழிகிறது? வார்த்தையின் மூலமாக தேவனாய கர்த்தர் நமக்கு பொழிகிறார். பிரெஞ்சு மொழியில் ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங் என்ற வார்த்தை எப்படி சொல்கிறாங்கன்னா பெனடிக்ஷன். இப்போது ஒவ்வொரு முறையும் ஆராதனை முடியும் பொழுது நம்ம பாஸ்டர்கள் வந்து பெனடிக்ஷன் சொல்லுவாங்க. இப்படி ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா குமார் பரிசுத்தாவி சொல்லி, அது பேர் என்ன? பெனடிக்ஷன், ஆசீர்வாதத்தை. அதுக்கு ஆசீர்வாதம் தான் பேர். கடைசியில் ஆசீர்வாதத்துக்குறோம், பெனடிக்ஷன். அப்போது இந்த பிரெஞ்சில் சொல்லுது, பெனே என்று சொன்னால் நல்லது, பெனே. டிக்ஷன் என்று சொன்னால் சொல்லப்பட்ட வார்த்தை, நல்லதை சொல்லப்பட்ட ஸ்போக்கன் வேர்டு, நல்ல ஆலோசனை. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், நீங்கள் நினைக்கிற உங்கள் வாழ்க்கையின் பகுதியில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நல்ல ஆலோசனையை வார்த்தை மூலமாக அனுப்புவார், நல்ல ஞானத்தை தருவார். வார்த்தையின் மூலமாக அறிவை உங்களுக்கு தந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை தலையிலே சொல்லுவோமே, ஏமன். நீங்கள் தசம பாகங்களை மல்கியா 3:10 வாசிக்கிற தசம பாகங்களை விதைக்கும் பொழுது நீங்கள் அவர் வானத்தின் பலகங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். எப்படி நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? தங்க மூட்டையை போடுவார். என் வாழ்க்கையில் பணம், ஒரு கோல்டு போட்டால் என்ன ஆகும்? இன்கம் டேக்ஸ் தான் நம்ம அடுத்த நாள் நிற்கணும். ஆண்டவர் வார்த்தையை அனுப்புவார். எல்லா சூழலும் வார்த்தை நமக்கு அறிவை. அதான் உபாகமம் 8:18 சொல்லுது, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பலத்தை தருகிற வார்த்தையை அனுப்புவார், அறிவை கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எந்தெந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும். ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பீங்க, மற்றவங்களாம் தகச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய மனுஷன் கர்த்தர் இந்த ப்ராஜெக்டை எப்படி முடிக்க வேண்டும் என்கிறதான விசேஷத்தை, ஞானத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைப்பார். ஒரு குடும்பத்தை நடத்தணும், ஆனால் ஏற்றப்பட்ட பல சவால்கள் வரும் பொழுது, ஆண்டவரே என்னால் நடத்த முடியல, தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தை எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீக்கி ஆசீர்வாதமான வழிக்குள்ளே உங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடியதாக மாறும். விசுவாசிங்க ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தையின் மூலமாக அவர் ஆசீர்வாத மழையை ஊற்றுவார். நான் 2 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன், நேரம் முடிஞ்சிடுச்சு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் எப்படி சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அவனுடைய மகனாக ஈசாக்கு பஞ்சத்தை பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் குழம்பி போன அந்த நிலையில் இங்கே ஈசாக்கு தேவனை நோக்கி பேசலை. பாருங்க, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் பஞ்ச நேரத்தில் நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா, உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் வறண்டு போன சூழல போகிறீங்களா, கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக. ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் தகப்பனாகிய ஆபிரகாம் போனது போல நீ போகாத, நீ இங்கே ஏறு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் ஈசாக்கு செஞ்சதான ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னன்னா, பஞ்ச தேசத்தில் அவன் விதைக்கவே முடியாது, மழை இல்லை, வறண்டு போயிடுச்சு.
சாப்பிட்றது கூட விதைக்கிற விதை கிடைச்சா சாப்பிடுறான் தன் உயிரை பாதுகாப்பதற்காக. ஆனால் அந்த சூழ்நிலை தண்ணீர் இல்லை, இவன் அங்கேயே தங்கி விதைச்சான். கர்த்தர் 100 மடங்கு பலனை காணும்படி கிருபை செய்தார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், இது வாய்க்காது, இது நிச்சயமா நடக்காது. நீங்க சொல்லுங்க, என்னால இது முடியாவிட்டாலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவர் நடத்தி காட்டுவார். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் என் தேவனாகிய கர்த்தர் வெற்றியாய் முடித்து காட்டுவார். ஏன்னா என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, எல்லாம் அவருடைய ஆவியினாலே ஆகும். ஒரு கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு சரியான நேரத்தில், பஞ்ச நேரத்தில் தம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த ஈசாக்குக்கு ஆசீர்வாதத்தை அனுப்பினார். உளைச்சலை கொண்டு வந்தது. யாக்கோபு வாழ்க்கையில் தன்னுடைய மாமனார் கிட்டத்தட்ட கல்யாணத்தை நம்மலாம் நினைப்போம் இப்போதான் டிம் லைட்டு மேரேஜ் சொல்லிட்டு இல்லை, ஆனால் எத்தனையோ முறை ஏமாற்றப்பட்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது, ஏமாற்றப்பட்டான். சரியான நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு வார்த்தை அனுப்பினார். நீ இங்க இருந்தது போதும், நீ இங்கிருந்து புறப்பட்டு போ. நீ எந்த பெத்தேலிலே நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணின கர்த்தர் நான், நீ அங்கு போ, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இவன் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு போனா 2 பரிவாரங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவசனமே, இந்த 27 சொல்லுது, நான் சுருக்கமாக இப்படி எழுதியிருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நீங்கள் விதைத்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு பலனை கொண்டு வரும். ஆமேன். நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். ஆமேன். உங்கள் அடிமைதனங்கள் நீங்கும். கர்த்தர் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமான மழையை பெய்வன் என்று சொன்ன தேவன் இஸ்ரவேல் வாழ்க்கையில் பொழிந்தார், விடுதலையாக்கினார், தலையை உயர்த்தினார். அதே தேவன் இன்றைக்கு அவனுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். நாம விசுவாசத்தோடு அவரை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் மகிமையானவர்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானித்தது போல ஆண்டவரே ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மழை பெய்யும் என்ற வார்த்தை ஆண்டவரே அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உம்முடைய ஜனங்களுக்கு கூறப்படுது. அதே வார்த்தை ஆண்டவரே இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக இந்த சபைக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவரே எசேக்கியேல் 34:26 ஆண்டவரே வாக்குத்தத்தமாக இன்றைக்கு நான் பேசுகிறேன். இதுவரைக்கும் ஆண்டவரே நிறைவை பார்க்காமல் இருக்கலாம், இதுவரைக்கும் தடைகளை பார்த்துக்கலாம். ஆனால் ஆண்டவரே இனி வரும் நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை மழையாக பொழிய பண்ணுவீராக. இவ ஒவ்வொரு வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதம் மழையாய் பொழியட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான கரம் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையில இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தோல்வி என்று கலங்கி கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் செயல்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்களுக்கு பின்பதாக உம்முடைய வல்லமையான கரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அசைவாடட்டும். ஒவ்வொரு வாழ்க்கை நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நிகழ்வுகளை ஆண்டவரே அப்பா ஷேப் பண்ணட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வல்ல கரத்தில் நான் கொடுக்கிறேன், உம்முடைய வல்ல கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழை உங்களுடைய வாழ்க்கையில பொழியட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஒன்றுமே இல்லை, வறண்டு போன சூழலை பார்த்துருக்கலாம், ஒருவேளை தூரலா இருக்குன்னு பார்த்துருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்கள் ஆண்டவரே இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமாவுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை மாம்ச கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே, காணட்டும் அப்பா ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தையை உம்முடைய நல்வார்த்தையை நிறைவேற்றினது போல உம்முடைய நல்வார்த்தை ஒவ்வொரு வாலிபர்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை காண்டவர் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து எனக்கு இந்த காரியங்கள் வாய்க்காத தாமதங்கள் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றி முடிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மகிமையான காரியங்களை செய்யுங்க. அந்த ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற உம்முடைய சமாதானத்தின் கரங்கள் ஆளுகை செய்யட்டும். எல்லா துதிக்கான மகிமை யாவும் நாங்கள் உமக்கே செலுத்தி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் 10ஆம் வகுப்பு எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அவங்களாம் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். Praise the Lord. ஓகே, நம்முடைய அன்பு போதகரவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஜெபிப்பும் கண்களை மூடி. தகப்பனே, இந்த நாளில் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபில் நாங்கள் வாசிக்கிறோம், பரத்திலிருந்து ஞானத்தை தருகிறவர் ஆண்டவரே, சம்பூர்ணமாக அளிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் பட்சபாதம் பாராத தேவன் ஆண்டவரே. உம்மை நோக்கி ஞானத்தை தாங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவரை ஞானம் ஊற்றப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவரே, இங்கே 10வது எழுத போகிறதான பரீட்சை எழுத போகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லக்கரத்தில் நான் கொடுக்குறேன். ஓ, ஞானத்தின் ஆவியை நீர் தாங்க ஆண்டவரே, விசேஷித்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாய் ஆண்டவரை உயர்ந்திருக்கத்தக்கதாய் இந்த தேர்வுகளை எழுதும் பொழுது விசேஷித்த ஞானத்தை தாங்க. படித்த அனைத்து பாடங்களும் மனதில் நிற்கத்தக்கதான ஒரு மெமரி, இப்போ ஞாபக சக்தியை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாடங்களை படிக்கும் பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதான ஆண்டவரே எபிலிட்டியை நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷித்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த தேர்வு நாட்களிலே ஆண்டவரே, எந்தவித பலவீனங்களும் எந்தவித தீங்கும் சேதங்கள் ஒன்றும் அணுகாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. அப்போ பாபிலோனிய தேசத்தில் தானியேலும் அவருடைய நண்பர்களும் ஆண்டவரே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆண்டவரே தங்கள் ஆண்டவரை படித்த காரியங்களிலே தங்களை ஆயத்தப்படுத்தின பொழுது ஆண்டவரை முடிவு நாள் வந்த பொழுது அவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை உம்முடைய சபையில் நின்று கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ராஜ சமூகத்தில் உயர்வான ஸ்தலத்தில் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, என் நாமத்தை அறிந்தவர்கள் அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்துங்க, கனப்படுத்துங்க. இந்த 10வது வகுப்பில் தேர்வு எழுதும் பொழுது ஆண்டவரை நல்ல மதிப்பெண் எடுத்து ஆண்டவரே, அப்பா, குடும்பத்திலும் சமுதாயத்தில் ஆண்டவரை பள்ளியில் அங்கீகரிக்கப்படக்கூடியதான ஒரு உயர்ந்த மதிப்பெண் எடுத்து ஆண்டவரை பிள்ளைகள் தலை உயர்த்தப்படத்தக்கதாய் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. வல்ல கரத்தில் கொடுக்கிறேன் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. எப்பொழுதும் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். எப்பொழுதும் நம் மத்தியில் அன்பு சகோதரர் மாரியப்பனும் அவருடைய மனைவியும் இணைந்து ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் பொருமானீரே, என் கோட்டையானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன்,
பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேங்க்ஸ்ல. நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தாவே காலை விளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே வந்து பாடி துதித்து ஆராதித்து மகிழ உடைய வார்த்தைகளை கொடுக்க உடைய தாசனைகள் மத்தியிலே கொண்டு வந்தீரப்பா. நமக்கு நன்றி செலுத்தும். பல ஆண்டுகள் கழித்து அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே சுவாமி குடும்பமாக வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் உடைய துணைவியாரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய சபையை விசேஷமாக அவருடைய தாயாருக்காய் ஜபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை தந்தை மட்டுமாய் பாதுகாத்து வருகிறேன். ஊழியத்திலே அவளை வல்லமையாடுத்தி வியப்படுத்துகிறப்பா. உடன் பிறந்த சகோதரன் அவருடைய குடும்பம் அவருடைய ஊழியர்களுக்காய் ஜபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் மனமோந்து கொடுத்த இந்த உதாரணத்துவமான காணிக்கைகள் தசவாங்கள் ஒவ்வொன்றுக்காய் ஜபிக்கிறோம். கர்த்தரதை ஆஸ்வதிப்பீராக. என்ற எல்லா தேவைகளையும் சந்தித்து பல மடங்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. இன்று கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேரடியாய் வந்திருக்கிறது ஐயா. ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் உடைய பிள்ளைகளை உயர்த்தப் போகிறீர். அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீரப்பா. உடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதி கனமகிமை அனைத்தும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாழும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாவலும் இன்று வேண்டும் சதாகர மறைவரோடும் நம்மத்தில் வந்து ஆராதனை நடத்தி கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த கர்த்தருடைய தாசரோடும் அவருடைய குடும்பத்தோடும் அவருடைய ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.